இப்பொலித்தோ என்ற ஒரு செஞ்சுரியன் படைவீரன் பார்த்து கொண்டே இருக்கிறார். கடைசியிலே அவர் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ள ஆரம்பிக்கின்ற பொழுது அங்கிருந்த ஒரு சிறிய தண்ணீரை எடுத்துக்கொண்டு அவருக்கு திருமுழுக்கு கொடுக்க அவர் பார்வை பெறுகிறார். இந்த 3 நாட்களுக்கும் இவர் பார்வை பெற்றவுடன் இவருக்கு அல்லது இவரை பாதுகாப்பு கண்காணிக்கப்பட்ட இப்பொலித்தோ என்ற செஞ்சுரியனும் 101 தலைவரும் கிறிஸ்துவனாக மாறுகிறார். கடைசியில் இவர்களும் மறைசாட்சிகளாக கொல்லப்படுகின்றார்கள். இது அவர் இருந்தபோது செய்த புதுமை, இறக்க போது நடந்த புதுமை. ஆக திருத்தந்தை 6 சொன்னை போல 3 நாட்கள் என்னை பின்தொடர்வாய் என்று அவர் சொல்லுகிறார். 6ஆம் தேதி திருத்தந்தை 6 3 நாட்களுக்கு பிறகு 10ஆம் நாள் இன்று 258ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் நாள் திருத்தொண்டர் லாரன்ஸ் தன்னுடைய மறை சாட்சியம் என்பது மாத்தர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், மர்தர்ஸ் என்று கிரேக்க வார்த்தை என்றால் நாம் கண்டதை சாட்சியாக சொல்லுவோம். நாம் அந்த சட்டத்திலே பார்க்கிறோம், நமக்காக சாட்சி சொல்பவர்கள், விட்னஸ், தாம் கண்டதை சாட்சி சொல்பவர்கள் அல்லது தாம் நம்பியதை சொல்கின்றவர்கள். எனவே கிறிஸ்துவை நான் கண்டேன், கிறிஸ்துவை நான் நம்புகின்றேன், கிறிஸ்துவுக்காக நான் சாட்சியாக என்னுடைய உயிரை துறக்கிறேன் என்று மறை சாட்சியாக திருத்தொண்டர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார். இவர் சிறைச்சாலையில் இருந்த பொழுதும் ஒரு புதுமை, இறக்கின்ற பொழுதும் ஒரு புதுமை. பிறகு 4ஆம் நூற்றாண்டிலே ஹெலனாவினுடைய மகன் கான்ஸ்டன்டைன் இவர் இறந்த இடத்துல ரோமுக்கு வெளியே காம்போ திபோத்தினோ என்ற அந்த சாலையிலே இவருடைய கல்லறை இருக்கின்றது. அங்குதான் இவர் அடக்கம் செய்யப்பட்டார். காம்போ என்று அந்த இடத்திலே இவருக்காக ஆலயம் எழுப்பப்பட்டிருக்கின்றது. 3 இடத்திலே இவருக்காக ஆலயம். ஒன்று, இவர் சிறைச்சாலையிலே இவர் அழைக்கப்பட்ட எந்த இடத்துல ஆலயம். 2வது, இவர் மறை சாட்சியாக இருந்த இடத்திலே ஆலயம். 3வது, இவருடைய கல்லறை கட்டப்பட்டிருக்கிற இடத்திலே ஆலயம். இந்த 4ஆம் நூற்றாண்டிலே கட்டப்பட்ட அந்த ஆலயத்தை 6ஆம் நூற்றாண்டிலே அருள் திரு சாந்திலுஸ் என்ற ஒரு குருவான என்னை அனுப்பியவர்களுக்கும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதற்கு உணவு என்ற பாவம் கேட்டார். திருவள்ளுவரிடம் உங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எங்கள் மறைமாத பதிவாளர் இப்பேராலய பணியாற்றும் மரண